2026 தேர்தல் அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளிலே வெற்றி வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு கூட்டணி என்பது அமைய போகிறது. அதுவுமே இன்னும் சில மாதங்களிலே மிகப்பெரிய கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைக்க போகிறார். அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள்லாம் இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் தான் தற்சமயம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி. அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இன்னும் ஒரு 6-7 மாத காலங்களில் சட்டமன்றத்தில் என்பது வரப்போகிறது. அந்த தேர்தலில் எப்படியாவது மறுபடியும் வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க வேண்டும் என திமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை என்பது 90% என்பது இருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகிறது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி மேலிடம், அதாவது பாஜகவின் சார்பாக தமிழகம் முழுவதுமே ஒரு ரகசியமான கருத்து கணிப்பு என்பது நடத்தப்பட்டதாகவும், அந்த கருத்து கணிப்பின் முடிவுகளிலே ஒரே ஒரு கட்சி மட்டும் நம்முடைய கூட்டணிக்குள் வந்தால் கண்டிப்பாக 200 தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டது. அதாவது அந்த ரகசிய கருத்து கணிப்பின் அடிப்படையிலே அதிமுக கூட்டணி கட்சிக்குள் ஒரு கட்சியை மட்டும் இழுத்துவிட்டால் 200 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது 190% என்பது இருப்பதாக பாஜக டெல்லி மேலிடம் அதிரடியான அறிவிப்பை, அதற்குரிய அசைன்மெண்ட் தான் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறாராம் எடப்பாடி பழனிசாமி. அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி என்பது தற்சமயம் மிகப்பெரிய சிக்கலிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை நீதிமன்ற தீர்ப்பு என்பது வெளிவரையில், அந்த திங்கட்கிழமை என்பது தீர்ப்பு எப்படி வரும் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நமது விஜய் தனிப்பட்ட முறையிலே போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பை பெற முடியுமா? அவர் வெற்றி பெற்று விடுவார். மற்ற தொண்டர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்று ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது கிடையாது. கண்டிப்பாக ஒரு கூட்டணி என்பது தேவைப்படும். அந்த கூட்டணி அதிமுகவாகத்தான் இருக்க போகிறது. அப்படி விஜய், அதே போல அதாவது தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அதற்கு அடுத்தபடியாக பாஜக போன்ற 3 கட்சிகளும் ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் 200 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி டெல்லி மேலிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலுமே அதிரடியான ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் 200 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தின் மூலமாக நமது விஜய் அவர்கள் முடங்கி விடுவார், அவ்வளவுதான், முடித்து விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் இறுதியாக அது அதிமுகவிற்கு சாதகமாக மாறிவிட்டது. திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கூட்டணி என்பது அமைந்தால் தமிழகத்திலே மாபெரும் வெற்றி என்பது அதிமுகவிற்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள், அதே போல தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்குள் வருமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா.